ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 29, டைம் வந்து 10:01 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் லாட்ஸ் அதிகமாக வாங்கி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி 37,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 4 லாட் வந்து பை பண்ணுறேன். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து கூட லாட்ஸ் வந்து வாங்குகிறேன். மற்ற நாளாக நான் 2 லாட் தான் வந்து பை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பை பண்ணியாச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 10:21 ஆகுது. நான் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு லாஸில் வந்து போயிட்டுருக்கு. 2,000 3,000 வந்து இருக்குது. ஸோ அப்படி இருந்து என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணலை. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து கீழே தான் இறங்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட எமோஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்து பயந்தால் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்தாலும் நான் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி 4 லாட் வந்து பை பண்ணியிருக்கனால நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடச்சா ப்ராஃபிட் வந்து அதிகமாக புக் பண்ண முடியும். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:48 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நான் எடுத்த ப்ராஃபிட் வந்து 5,852 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய என்ட்ரி டைம் வந்து 10:02. ஸோ எக்ஸிட் டைம் வந்து 11:46. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 1 hour 45 minutes வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோடய செகண்ட் டார்கெட் வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதனால் மறுபடியும் நான் வந்து புட் சைடு வந்து போகிறேன். ஸோ அதே பேங்க் நிஃப்டி 37,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸோ புட் ஆப்ஷனில் வந்து நான் ஒரு 4 லாட் வந்து பை பண்ணுறேன். ஸோ பை பண்ணியாச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய செகண்ட் ட்ரேட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமேட்டு தான் மறுபடியும் நான் வந்து நான் என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நமக்கு இன்னும் கீழே இறங்கிட்டுருக்கு. நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, இந்த ட்ரேடில் வந்து 2,175 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் இந்த லெவல் வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி, டைம் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். டைம் டிகே வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:38 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 8,027 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ட்ரேடில் 5,852, செகண்ட் ட்ரேடில் 2,175.
ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நான் 10-2க்கு என்ட்ரி ஆனேன், 11:46க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். அப்ராக்சிமேட்டாக 1 hour 45 minutes வந்து நான் அந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணேன். 37,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நான் 4 லாட் வந்து பை பண்ணேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 140.25, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 199.55. என்னோட செகண்ட் ட்ரேட் வந்து 11:48க்கு என்ட்ரி கொடுத்தேன், 11:50க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். அப்ராக்சிமேட்டாக 2 நிமிஷம் தான் இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் இவ்வளோ. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி 50 minutes டைம் ஃப்ரேம் நான் சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பக்கத்தில் இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஜோன் மாதிரி கன்சிடர் பண்ணேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வரவும் நான் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து சடனாக வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அப்படி இருந்து நான் வந்து என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலை, நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். கான்ஃபிடென்ட்டாக நான் வெயிட் பண்ணேன், ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்குனேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போச்சு. ஸோ லாஸில் எனக்கு இருந்தாலும் கூட நான் வந்து மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்து டேட்டாலாம் செக் பண்ணேன். ஸோ கீழே தான் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். கரெக்டாக அந்த டார்கெட் வந்து ரீச் ஆனதும் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட் ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் ட்ரேட் வந்து நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்னும் கீழே இறங்கணும் இண்டிகேஷன் காமிக்கவும் நான் வந்து செகண்ட் ட்ரேட் வந்து நான் எடுத்தேன். அது வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் டார்கெட் வந்து செட் பண்ணேன். ஆனால் நான் அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணல. ஆனால் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். நான் அதுக்கு முன்னாடியே என்னோட ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டாலுமே சம்டைம்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி வாலடைல் மார்க்கெட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சரியான டைரக்ஷன் தெரிஞ்சு ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பழகினீங்கனாலே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். சரியான டைரக்ஷன் தெரிஞ்சால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி வீடியோஸ் வந்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.